ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜான் ஜபராஜ் கண்டிப்பா உங்க எல்லாரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இவர் மீது வந்துட்டு தற்போது போக்சோ வழக்கு இருக்கு. இவர் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு ஒரு தனிப்படையை அமைச்சு காவல்துறையினர் தேடி வந்துகிட்டு இருக்காங்க. இவரு ஃபாரின் தப்பிச்சு போதா வந்துட்டு செய்திகள் கிடைச்சிருக்கிறதுனால இவரோட பாஸ்போர்ட்டை தற்போது முடக்கியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா நம்ம விரிவா பார்க்கலாம். ஜான் ஜபராஜ் ஸோ இவரை பத்தி கிறிஸ்டியானிட்டில நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஊழியம் பண்ற அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து அதை வந்துட்டு ஒரு டிஸ்கோத்திங் மாதிரியே நடத்தி தன்னை நோக்கி வரும் இளைஞர்கள் கிட்ட வந்துட்டு டான்ஸ் ஆடுறது, செல்லங்களைன்னு சொல்லி பேசுறது, தனக்கு மூத்த பாஸ்டர்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு கொய்யா சொங்கி இப்படிலாம் வந்துட்டு பேசுறது. ஸோ இந்த மாதிரி பல சர்ச்சையில சிக்கினவர் தான் ஜான் ஜபராஜ். ஸோ இவர் வந்துட்டு பாஸ்டரே கிடையாது அப்படின்னு பல பேர் வந்துட்டு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவர் ஒரு ஃபேக் பாஸ்டர். அது மட்டும் இல்லை, மணி மைண்டோட மட்டும்தான் இவர் வந்துட்டு தன்னை நோக்கி வரவங்க கிட்ட அணுகுவாரு அப்படின்னு நிறைய வீடியோக்களை வந்து நம்மளும் பார்த்துருக்கோம். ஸோ அதன்படி நிறைய பேசியிருக்காரு. ஸோ காணிக்கை பெட்டியில நீயே விழு, கம்பளை போடு, 1000 2000 போடு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு பேசியிருக்காரு. ஸோ இவர் ஃபேக் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் பரவி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தற்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவையை சார்ந்த போன வருஷம் கோவையை சார்ந்த 2 சிறுமிகளுக்கு இவர் மே 24ஆம் தேதி பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்திருக்காரு. இதனால இவர் மீது வந்துட்டு போக்சோ வழக்கு பதிஞ்சிருக்கு. ஸோ அரெஸ்ட் பண்ற டைம்ல இவர் வந்துட்டு தலைமறைவாகி இருக்காரு. இவரை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு வெளிநாடு செல்ல ரகசியமாக திட்டமிருக்க காரணத்தினால இவரோட பாஸ்போர்ட்டையும் வந்துட்டு முடக்கியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டு இவரை காவல்துறையினர் கைது செய்திருவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தற்போது தெரிவித்து வந்திருக்காங்க. ஒரு பாஸ்டரை வந்துட்டு ஒரு போக்சோ சட்டம் பாய்ந்தது மட்டும் அல்லாமல் அவர் தலைமறைவாக இருக்காரு, அவரை தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி தற்போது வந்துட்டு நான் கேள்விப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது முதல் தடவையாக நான் கேள்விப்படுறேன். ஸோ இந்த செய்தி சமூக வலைதளத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.